என் இனிய உணர்வே! கதையின் தொடர்ச்சி. 2 தினங்களுக்குப் பின் ரவிச்சந்திரன் எல்லோரிடமும் விடைபெற்றுக் கொண்டு பட்டணத்திற்கு கிளம்பிவிட்டான். பஸ் நிலையம் வரை தன் காரில் அவனை ஏற்றிக்கொண்டு வழியனுப்பிவிட்டு வந்தான் மகன் என்பதை அறிந்த மரகதத்திற்கு எரிச்சல் பற்றிக் கொண்டு வந்தது. ஏன், திருச்சி டவுன் வரை காரை ஓட்டிக் கொண்டு போய் ரயில் ஏற்றிவிட்டு வர்றதானே? ஏளனமாக கேட்டாள். அப்படி செய்வதுதான் முறை அம்மா. ஆனால் அவர்தான் வேண்டாமென்றார். அவருக்கு இப்போ இருக்கிற வசதிக்கு தகுதிக்கு திருச்சியில் இருந்து விமானத்தில் பட்டணத்துக்கு பறக்கலாம். ஆனால் ரயிலில் தானே போகப் போறார். மனுஷன் ரொம்ப அடக்கமா இருக்கார். அந்த காலத்தில் 10 பைசா கையில் இல்லாமல் பல்ல காட்டிக்கிட்டே இங்கே வந்து நின்னதை மறக்காமல் இருந்தால் போதும். எழுந்து நடக்க முடியாது கட்டிலுடன் கட்டுண்டு கிடக்கும் எந்த நோயாளிக்கும் இயற்கையாக ஏற்படும் எரிச்சல்தான் அம்மாவிடம் இப்போது மிகுந்து விட்டிருக்கிறது என்று பார்த்திபன் அனுதாபத்துடன் எண்ணிக்கொண்டான். அந்த 10 பைசாவை நாம் கொடுத்து உதவாட்டியும் அவர் சொந்த முயற்சியில் முன்னுக்கு வந்து விட்டாரே என்கிறத நாம் மறக்கக்கூடாது இல்லையா? ஏம்மா இப்படி மனதை போட்டு அலட்டிக்கிறீங்க? ஓய்வும் மன அமைதியும் உங்களுக்கு மிகவும் முக்கியம்னு டாக்டர் சொல்லியிருக்கார் இல்லையா? அன்புடன் கடிந்து கொண்டான். வேகமாக சுழன்ற மின் விசிறியை தனித்துவிட்டு அருகில் வந்தான். தாயின் நெற்றி மீது புரண்டு கொண்டிருந்த முடியை ஒதுக்கிவிட்டு போர்வையை சீராக்கினான். மகனின் இந்த சிறு கவனிப்பில் மனம் கரைந்து போனாள் மரகதம். அவனுக்கு தன் மீது இன்னமும் பாசம் இருக்கிறது என்ற நினைவில் அவளது கண் இமைகள் ஈரமாயின. தன் ஆசை மகனை தன்னிடமிருந்து சாம்பவி பிரித்து விட்டாளே என எண்ணி குமுறினாள். நெஞ்சம் நெருப்பாக எரிந்தது. என்னம்மா, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க? கனிவாக மகன் கேட்டபோது அவள் பொங்கி வந்த கண்ணீரை மறைக்க சட்டென்று கண்களை மூடிக்கொண்டாள். தூக்கம் வர்றது, அவ்வளோதான். போலியாக முனகினாள். டாக்டர் வைத்தியலிங்கம் வாரத்துக்கு 2 முறை வந்து போய் கொண்டிருந்தார். முதல் நாள் மாலை வந்து சோதித்துவிட்டு அவர் திருப்தியும் மகிழ்ச்சியுமாக சொன்னார். இன்னும் கொஞ்ச நாட்களில் காலை மெல்ல தரையில் ஊனிக்கிட்டு நடக்கத் தொடங்கி விடுவீங்க, கவலைப்படாதீங்க என்று தைரியம் கொடுத்துவிட்டு போனார். அவள் பூரண குணமடைந்து முன்போல் வீட்டில் வளைய வரும் முன் சாம்பவியை அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டுமே, அதற்குத்தான் அவள் கவலைப்பட்டாள். தூங்கும் பாவனையில் வெகு நேரம் படுத்து கிடந்த அவள் மனதில் 1000 திட்டங்கள் உருவாகி கொண்டிருந்தன. பகல் உணவுக்கு பின் மருமகள் அவளை படுக்க வைத்து உபசரித்துவிட்டு போனபோது திடீரென்று மூளையில் அந்த நினைவு பளிச்சிட்டது. தன்னையும் அறியாத ஒரு வேகத்தில் அவள் யார் உதவியும் இன்றி நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு விட்டாள். தூரத்து உறவுக்காரி பகவதியின் நினைப்பு வந்ததுமே அவளது கற்பனைகள் கொடிகட்டின. இத்தனை நாளும் அவளை பற்றி நினைக்காதிருந்தது எத்தனை மதியினம்! ஒரு கடிதம் போட்டால் போதுமே, மூட்டை கட்டிக்கொண்டு தன் மகளுடன் அடுத்த ரயிலில் புறப்பட்டு வந்து விடுவாளே. மதுரையில்தான் இருக்காள், அதே வீட்டில்தான் வசிக்கிறாள். கல்யாணத்துக்கு அவள் வரவில்லைதான், அதுக்கு காரணமில்லாது போகவில்லை. தன் மகள் மாயாவை பார்த்திபன் கட்டிக்கொள்வான் என்று எதிர்பார்த்தாள். பலமுறை வெளிப்படையாக மரகதத்திடம் கேட்டுவிட்டிருந்தாள். மரகதந்தான் பிடி கொடுத்து பேசவில்லை. ஊரில் பெரிய தனக்காரர் என்று முழங்கி தன் கணவரின் அந்தஸ்துக்கு தங்கள் செல்வாக்கிற்கும் கணவனை இழந்துவிட்டு பள்ளிக்கூட ஆசிரியையாக வேலை பார்த்து தன் ஒரே மகளை படிக்க வைத்து ஆளாக்க பாடுபட்ட பகவதியின் அந்தஸ்து ஈடாகாது என்றுதான் அவள் மௌனமாக இருந்தாள். இப்போது நினைத்து பார்த்தால் ஒன்று குடுத்தனக்கார வாகீசனை சம்பந்தி என்று சொல்லிக்கொள்வதை விட ஓட்டு வீட்டில் தன் மகளுடன் தனியே வாழும் பகவதியையே சம்பந்தி என்று உறவு கொண்டாடியிருக்கலாம் என்று தோன்றுகிறது. என்ன செய்வது, காரியம் மிஞ்சிவிட்டது. பெருமூச்செறிந்தாள் மரகதம். பகவதியிடம் காணப்பட்ட ஒரு பேராசை குணம் மரகதத்திற்கு வெறுப்பூட்டியது உண்மை. பெரிய தனக்காரர் சட்டநாதன் மறைவுக்கு பின் சில தடவைகள் பகவதி தன் மகளுடன் வந்து அங்கே தங்கியிருக்கிறாள். அப்பொழுது தன் பேராசையை வார்த்தைகளாலும் செயல்களாலும் காட்டி மரகதம்மாள் மனதில் நெருடலை உண்டாக்கிவிட்டிருந்தாள். அவர்களது வீட்டு தோட்டத்தையும் நிலத்தையும் சுற்றி பார்த்துவிட்டு, எவ்வளவும் உங்களுடையதா என்று ஆச்சரியப்பட்டிருக்கிறாள். மரகதம்மாளின் கழுத்து சங்கிலியை கழற்றச் சொல்லி தன் கையில் பிடித்து தூக்கி கணம் பார்த்து, 30 பவுனுக்கு மேலிருக்கும் போலிருக்கே, முகப்பு முழுவதும் வைரத்தால் இழைச்சிருக்கே, இப்ப விற்கும் விலைக்கு என்று எச்சிலை விழுங்கிக் கொண்டு ஆவலுடன் அவள் பார்த்ததை பொறுக்க முடியவில்லை. பகவதியை அவளுக்கு பிடிக்காது போனதற்கு இன்னொரு காரணமும் இருந்தது.
மரகதத்தின் உத்தரவை கூட கேட்காது பகவதி ஊருக்கு புறப்படும் முன் அவர்கள் வீட்டு தோட்டத்தில் காய்த்து தொங்கும் காய்களை தானே பறித்து விரைவாக மூட்டை கட்டி கொண்டு விடுவாள். பச்சு பச்சுன்னு தோட்டம் எப்படி இருக்கு தெரியுமா மரகதம்? காய்களை பார்த்தாலே வாய் ஊறி போகிறது. போகட்டும், உன் தயவாலே நான் ஒரு வாரத்துக்கு சமையலுக்கு காய்களை பற்றி கவலைப்பட மாட்டேன். மாயாவுக்கு பிடிக்கும்னு புடலங்காய்களை பறிச்சுக்கிட்டேன். அவரைக்காய் பொரியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா பிஞ்சா பார்த்து கொஞ்சம் வெண்டைக்காய் பறிச்சுக்கிட்டேன் என்று அவள் வேலையாட்கள் முன் பெருமையாக பேசியபோது கௌரவத்தை உத்தேசித்து மௌனமாக இருக்க நேரிட்டது. ஊரான் சொத்துக்கு பேயாக அலையும் அவளை அருகில் சேர்ப்பது தவறு என்றுதான் கல்யாண பேச்சை காதில் போட்டுக்கொள்ளாது இருந்து விட்டிருந்தாள். திருமணத்திற்கு முன் ஒரு முறை தன் மகளுடன் பகவதி வந்திருந்தாள். மரகதம், எங்களை மறந்துட்டியே என்று அவளை இறுக தழுவிக்கொண்டு ஒரு மூச்சு புலம்பிவிட்டாள். அந்த பகவதியை இப்போது இங்கே வரவழைத்தாள். கை இன்னமும் நன்றாக உறுதி பெறாததினால் அவளால் எழுத முடியாது. எதிர் வீட்டு ஏகாம்பரத்தின் பேரன் மேகநாதனை கூப்பிட்டு ஒரு கடிதம் எழுதி தரச் சொன்னாள். எஜமானிக்கு ஏற்ப வேலைக்காரி பொன்னி உடனடியாக தபால் நிலையத்திலிருந்து ஒரு இன்லேண்ட் கடிதத்தை வாங்கி கொண்டு வந்துவிட்டாள். சாம்பவி மிகவும் வேலையாக சமையல் அறையில் இருக்கும் மாலை பொழுதில் எதிர் வீட்டுக்கு ஓடி பள்ளிக்கூடத்திலிருந்து திரும்பி வந்த மேகநாதனை அவசரமாக கூட்டி வந்தாள். மருமகளுக்கு தெரியக்கூடாது என்ற அவசரத்தில் மரகதம் கடிதத்தை மிகச் சுருக்கமாகத்தான் எழுத வேண்டி இருந்தது. தான் சொல்ல சிறுவன் மேகநாதன் வேகமாக எழுதி கொடுத்துவிட்டு போன கடிதத்தை பிறகு எடுத்து வாசித்தாள். குண்டு கையெழுத்தில் நன்றாக எழுதியிருந்தான் சிறுவன். அபாயகரமான உடல்நிலையில் தான் படுத்து கிடப்பதாகவும் ஒரு முறை பகவதியையும் அவள் மகளையும் பார்க்க ஆசைப்படுவதாகவும் ரயிலுக்கு செலவழித்து கொண்டு வரும் பணத்திற்கு உடனடியாக ஈடு செய்து விடுவதாகவும் மிகவும் வேண்டிக் கொண்டு என்று மரகதம்மாள் சொற்படி கச்சிதமாக கடிதத்தை முடித்திருந்தான் சிறுவன். இனி திட பதார்த்தங்கள் சாப்பிடலாம் என்று வைத்தியர் உத்தரவிட்டிருந்ததால் மாமியாருக்கு இட்லியும் காப்பியும் எடுத்துக்கொண்டு சமையல் அறையிலிருந்து வெளிப்பட்டாள் சாம்பவி. வாசலில் ஏதோ கேட்கவே ஆவலுடன் எட்டி பார்த்தாள். காலை வேளையில் அவர்கள் வீட்டுக்கு வருவது யார்? வாயிலில் நின்ற டாக்ஸியிலிருந்து பெட்டி மூட்டைகளுடன் 2 பெண்கள் இறங்குவதைக் கண்டு வியப்புடன் திரும்பினாள். யாரோ நம்ம வீட்டுக்கு வராப்புல இருக்கத்த, டாக்ஸி வந்து நிற்கிது என்று கூறியபடி பலகாரத்தட்டை அருகில் இருந்த மேஜை மீது வைத்தாள். தன் கடிதம் உடனடியாக வேலை செய்து விட்டது என்ற மகிழ்ச்சி மரகதத்திற்கு. வெளியில் காட்டிக்கொள்ளாது முகத்தை சுருக்கினாள். வீட்டுக்கு வந்தவங்க யாரா இருந்தா என்ன, போய் வரவேற்று உபசரிக்காம என்கிட்ட வந்து சொன்னா என்ன அர்த்தம்? சீறினாள். மாடியிலிருந்து இறங்கி வந்த பார்த்திபன் அவர்களை பார்த்து விட்டான். திருச்சியிலிருந்து டாக்ஸி செலவு செய்து கொண்டு அப்படி அவசரமாக பகவதி அம்மாளும் மகளும் எதற்காக வந்திருக்கிறார்கள்? அவனுக்கு குழப்பமாகத்தான் இருந்தது. சாம்பவி, இவங்க நமக்கு தூரத்து உறவு. முன்பெல்லாம் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வர பழக்கம். அம்மா உடம்புக்கு முடியாமல் இருக்கிறத பார்த்து போக வந்திருக்காங்க போல இருக்கு. உள்ளே கூப்பிட்டு உபசரிப்போம் வா என்று வேகமாக அறிமுகம் செய்துவிட்டு மனைவியுடன் வாயிலுக்கு வந்தான். வாங்கோ, உள்ளே வாங்கோ, பெட்டி மூட்டைகளை அப்படியே வச்சிருங்கோ, ஆளை விட்டு எடுத்து வர சொல்கிறேன். டாக்ஸிக்கு நான் பணம் தந்துடுறேன். சாம்பவி, இவங்களை கூட்டிக்கிட்டு அம்மா அறைக்கு போ என்று உத்தரவிட்டான். மரகதம், இப்படியா உன்னை நான் பார்க்கணும்? பம்பரமாக சுழன்றுக்கிட்டு இருந்த நீ பாயோடு படுத்துட்டியே என்று உரத்த குரலில் புலம்பி பொல பொலவென்று கண்ணீர் வடித்தாள் பகவதி. கூட நின்ற அவள் மகள் மாயா தன் கைக்குட்டையால் கண்களை துடைத்து கொண்டு மூக்கை உறிஞ்சினாள். கூட ஒரு மூச்சு அழுது ஓய்ந்த மரகதம் தன் மருமகளை கடுமையாக பார்த்தாள். வெறு தூர பயணப்பட்டு களைச்சி போயிருக்காங்க. இவங்களை கூட்டிக்கிட்டு போய் குளியல் அறையை காட்டு. அவங்க தயாராகிறதுக்கு முந்தி அந்த வாசல் அறையை சுத்தப்படுத்த சொல். படுக்கைகள் மேல் புதுசாக விரிப்பை போட்டு வை. முதல்ல தாகத்துக்கு இவங்களுக்கு சூடாக காப்பி கொடு. பாவம், ராத்திரி ரயிலில் தூக்கம் இருந்துச்சோ என்னவோ என்றாள். மறுபடியும் அந்த வீடு அமர்க்கலப்பட்டது. நோயாளியை கவனிப்பதிலும் கணவனை கவனித்து வெளியே அனுப்புவதிலும் வந்த விருந்தாளிகளுக்கு சூடாக காப்பி பலகாரம் கொடுத்து அவர்களது தேவைகளை கவனிப்பதிலும் சாம்பவி நிற்க நேரமின்றி திணறி போனாள். குடிக்க வெந்நீர் வேண்டுமென்று மாமியார் கேட்டார்களே என்று ஒரு கூஜாவில் வெந்நீரும் டம்ளருமாக உள்ளே நுழைந்த சாம்பவியின் காதுகளில் துல்லியமாக அவர்கள் பேசியது கேட்டது.
அப்போவே நான் உன்கிட்ட கேட்டேன், மாயாவுக்கு அழகுக்கு குறைச்சலா, படிப்புக்கு தான் குறைச்சலா, பாட்டு கூட சொல்லி வச்சிருக்கேன்னு. ஒரு தடவை கடுதாசி கூட போட்டேன். இந்த வாகீசனை விட நான் அந்தஸ்தில் எந்த விதத்தில் தாழ்ந்து விட்டேன் மரகதம்? என்ன மோசம் பண்ணின மகராசி, வந்த நாளே படுத்துட்ட. பகவதி இப்பவும் தலை முழுகி போயிடல. நான் கொஞ்சம் உடம்பு தேறி எழுந்ததும் முதல் வேலையா இந்த துக்ரியை அவள் அப்பன் வீட்டுக்கு ஓட்டிட போகிறேன். பார்த்திபன் சம்மதிப்பானா? உனக்கு தாய் வேணுமா தாரம் வேணுமான்னு கண்டிப்பாக பேசுனா அவன் கட்டுப்பட்டு போயிடுவான். உனக்கு மட்டும் மறுப்பு இல்லைன்னா மாயாவை மறுதாரமாக என் மகனுக்கு நான் கட்டி வச்சு நான் செஞ்ச தப்புக்கு ஈடு செய்திருந்தேன். என்ன சொல்கிற மரகதம்? உன் பேச்சுக்கு நான் எப்போவாவது மறுப்பு சொல்லியிருக்கேனா? இனி நீ தான் இந்த வீட்டின் சம்மந்தின்னு நல்லா நினச்சிக்கிட்டு நிம்மதியாக இரு. வேலையிலிருந்து ஓய்வு அடைஞ்சிட்ட இல்லையா? மதுரையில் அந்த வீட்டில் இருந்தா என்ன, இங்கே இருந்தா என்ன? என்றைக்குமே நான் இந்த வீட்டை என் வீடாகத்தானே நினச்சிட்டு பழகினேன். இப்போ உன் வாயாலேயே சொல்லிட்ட பிறகு எனக்கு கவலை ஏன்? வெந்நீர் கூஜாவுடன் திரும்பி சமையல் அறைக்குள் ஓடி வந்த சாம்பவி விம்மி அழுவதைக் கண்டு சமையல்காரர் அதிர்ந்து போனார். ஸ்க்ரீனில் தெரிகிற பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா எபிசோட் 1லேருந்து பார்க்கலாம். தேங்க்யூ.